வெல்கம் டு கிரிக்குரல். யூஸ்வலாக ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னாலே அவங்க வந்து இன் ஸ்விங் இல்லை அவுட் ஸ்விங் இது ஏதாவது ஒன்றிலாவது மாஸ்டர் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்ஃபேக்ட் ரெண்டுலேயுமே மாஸ்டர் பண்ணியிருந்தா இன்னும் சூப்பர் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. பட் இந்த மாடர்ன் ஏரால இந்த மாடர்ன் டே கிரிக்கெட்டில் யார்கர் தான் ஒரு ஃபாஸ்ட் பவுலரோட பிரைம் வெப்பனாக மாறிக்கிட்டு இருக்கு. உங்களுக்கு ஸ்விங் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் ஜோனாக இல்லை அப்படின்னா கூட நீங்கள் யார்கரை வச்சு ஒரு பெரிய ஐபிஎல் டீமில் ஒரு பெரிய நம்பரில் சைன் பண்ண முடியும். நடராஜன் மாதிரி பவுலர்ஸ் அதுக்கு மிகப்பெரிய எக்ஸாம்பிளாகவும் இருந்திருக்காங்க. இந்த அளவுக்கு பிரைம் வெப்பனாக இந்த யார்கர் இன்னைக்கு மாறி இருந்தாலுமே நிறைய கிரிக்கெட்டர்ஸ் வந்து இதை ட்ரை பண்ணுறது கொஞ்சம் அச்சப்படுறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த யார்கர் வந்து இந்த இன்ஸ்விங்கோ இல்லை இந்த அவுட் ஸ்விங்கோ பவுன்சரோ அந்த மாதிரி ஈஸியான ஒரு டெலிவரி கிடையாது. இதை போடுறதுல ஒரு பெரிய ரிஸ்க் இருக்குது. கொஞ்சம் தள்ளி போட்டால் ஃபுல் டாஸ், கொஞ்சம் முன்னாடி போட்டால் ஹாஃப் வாலி, ரெண்டுமே பேட்ஸ்மேனுக்கு என்ஜாய் பண்ணுற டெலிவரிஸ். இதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த யார்கரை போய் ட்ரை பண்ணுறதே ஒரு பெரிய ரிஸ்க்கு. அதை ட்ரை பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக எக்ஸிக்யூட் பண்ணுறது இன்னொரு பெரிய ரிஸ்க். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து இந்த யார்கரை நீங்கள் எப்படி கரெக்டாக பர்ஃபெக்டாக எக்ஸிக்யூட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத சொல்லித்தர போகிறேன். நான் சொல்கிற ஒரு சில கீ பாயிண்ட்ஸை நீங்கள் கொஞ்சம் ஃப்ரீக்வெண்ட்டாக ப்ராக்டிஸ் பண்ணி ட்ரை பண்ணீங்க அப்படின்னா உங்கள் யார்கர் ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். உங்கள் டீமில் யார்கர் போடக்கூடிய ஒரு சில பவுலர்ஸில் நீங்களும் ஒருத்தராக மாறிடுவீங்க. ஸோ யார்கர் எப்படி போடலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஸோ யார்கர் அப்படின்னு சொன்னால் யார்கர் மட்டும் கிடையாது, இன்ஸ்விங் அவுட் ஸ்விங் பவுன்சர் எனிதிங். நீங்கள் வந்து கிரிக்கெட்டில் ஒரு பவுலராக இருக்கீங்க அப்படின்னா வந்து எந்த ஒரு டெலிவரி போகிறதுக்குமே கிரிப்புங்கிறது ஒரு மிகப்பெரிய ஆஸ்பெக்டாக இருக்குது. ஸோ முதல்ல கிரிப்பிலேருந்தே தொடங்கிடுவோம். நீங்கள் வந்து ஒரு யார்கர் போகிறதுக்கு என்ன கிரிப் போட்டால் ஐடியலாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ஆக்சுவலாக நான் உங்களுக்கு வந்து ஏற்கனவே ஒரு வீடியோவில் வந்து கிராஸ் சீம்னா என்ன சீம் அப்னா என்ன அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஐ திங்க் பவுன்சர் போகிற வீடியோவில் சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். ஸோ அதை வச்சு நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். நீங்கள் யார்கருக்கு வந்து ஐடியலாக இதுதான் பால் அப்படிங்கிற ஒன்று கிடையாது. ஒருவேளை நீங்கள் போடணும் அப்படின்னு டிசைட் பண்ணீங்க அப்படின்னா வந்து கிராசிங் போறது வந்து அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து மோஸ்ட் ஆஃப் த பவுலர்ஸ் வந்து கிராசிங் வச்சு தான் யார்கர் போடுவாங்க. ஏன்னா கிராசிங்கில் நீங்கள் பாலை பிடிக்கும் போது அது நல்லா கைக்கு அடக்கமாக ஃபேமாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு ரிலீஸ் பண்ணும்போது நீங்கள் எங்கே நினைக்கிறீங்களோ அங்கே உங்களால் பாலை ரிலீஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்கு உங்களுக்கு கிராசிங் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒருவேளை நீங்கள் வந்து ஆக்சுவலாக ரெண்டுமே ட்ரை பண்ணி பார்த்துருங்க. சீமப்லேயும் வந்து யார்கர் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள், கிராஸ் சீம்லையும் யார்கர் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது ஒன்று வந்து உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். ஸோ அதை நீங்கள் ஐடியலாக எடுத்துக்கலாம். பட் பெரும்பாலும் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வந்து கிராஸ் சீம் தான் விரும்புகிறாங்க. அதையும் நான் இங்கே சொல்லிடுறேன். ஸோ அதனால் ரெண்டுமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எந்த கிரிப்பு உங்களுக்கு பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகுதோ அதை நீங்கள் போகலாம். யார்கருக்கு வந்து இதுதான் நீ கிரிப் வச்சு போடணும் அப்படிங்கிற ஒன்று கிடையாது. ஸோ கிரிப்பு முதல் விஷயம். அடுத்து நீங்கள் கிரிப்பை வந்து மாஸ்டர் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு எந்த கிரிப் அப்படின்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா வந்து நீங்கள் இம்ப்ரூவ் பண்ண வேண்டிய ரொம்ப முக்கியமான இந்த வீடியோலேயே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஆஸ்பெக்ட் என்ன அப்படின்னா வந்து உங்களோட ஃபோக்கஸ். ஏன்னா யார்கர் நான் முன்னாடியே சொல்லிட்டேன் எந்த அளவுக்கு ஒரு க்ரூஷியலான ஒரு டெலிவரி எப்படி நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணி போடணும் அப்படிங்கிறதே நான் முன்னாடியே சொல்லிட்டேன். அந்த எக்ஸிக்யூஷனை நீங்கள் பண்ணுறதுக்கு உங்கள் மைண்டில் அந்த ஃபோக்கஸை நீங்கள் கொண்டு வரணும். விச் மீன்ஸ் நீங்கள் வந்து உங்கள் பார்வை முழுக்க அந்த க்ரீஸ்லேயே இருக்கணும். அதாவது பேட்ஸ்மேன் கிட்ட இருக்கக்கூடிய அந்த க்ரீஸில் அப்படின்னா யார்கர் அங்கே பிச் பண்ண போகிற ஒரு டெலிவரி தான். அப்போது நீங்கள் அங்கேயே உங்கள் ஃபோக்கஸை வச்சுட்டே இருக்கும்போது தான் உங்களால் கரெக்டாக போய் அங்கே போய் பாலை கரெக்டாக பிளேஸ் பண்ண முடியும். ஒரு ஃபுல் டாஸோ இல்லை ஒரு ஹாஃப் வாலியோ ஆகாமல் பார்த்துக்க முடியும். அதுக்கு நீங்கள் வந்து ஒரு சில இடத்த ஃபோக்கஸ் பண்ணலாம். இப்போ வந்து இந்த ஃபோக்கஸ் அப்படின்னு சொன்னோடனே வந்து கிரீஸ்லேயே ஃபோக்கஸ் பண்ணுறது ரொம்ப டஃபர் திங். ஆக்சுவலாக இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப டஃப்பான ஒரு விஷயம் ஒரு ஃபாஸ்ட் பவுலருக்கு. அதுக்கு பதிலாக இந்த ஸ்டம்ப்ஸோட பாட்டம் இருக்கும், அந்த ஸ்டம்ப்ஸோட பாட்டமை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம். இல்லைனா வந்து பெஸ்ட் ஐடியல் என்ன தெரியுமா, இந்த பேட்ஸ்மேனோட டோஸை ஃபோக்கஸ் பண்ணலாம். ஏன்னா வந்து ஸ்டம்ப்பு இந்த க்ரீஸ் இந்த மாதிரி கிரவுண்ட்லேயே இருக்கக்கூடிய இந்த விஷயங்களை விட ஒரு பேட்ஸ்மேனோட ப்ராப்பர்ட்டியில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணும்போது உங்களோட ஃபோக்கஸ் இன்னும் இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. அது எப்படி அப்படின்னா வந்து ஒரு பேட்ஸ்மேனோட விரல்களை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம். அதாவது விரல் இருக்க ஸ்பாட்டை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம், இல்லை பாதத்தை ஃபோக்கஸ் பண்ணலாம், இல்லை அந்த பேடு முடியும் தெரியுமா, பேடு முடிகிற அந்த பாட்டம் எண்டை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம். இந்த இடம்லாம் வந்து நமக்கு ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அங்கே ஃபோக்கஸ் பண்ணிட்டு நீங்கள் போடும்போது ஆப்வியஸ்லி நம்ம யார்கர் போட போகிற இடமே அந்த இடம் தான். ஸோ யார்கரை எக்ஸாக்டாக கொண்டு போய் பிளேஸ் பண்ணிட முடியும். ஸோ ஃபோக்கஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதுக்கு வந்து நீங்கள் மெடிடேஷன் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ரொம்ப டீப்பாலாம் இல்லை, கொஞ்சம். ஏன்னா வந்து நம்ம ஃபோக்கஸ் அங்கே வைக்காமல் கொஞ்சம் மிஸ் ஆனாலுமே எவ்வளோ பெரிய ரிஸ்க் நம்ம எடுக்கிறோங்கிறது நமக்கே தெரியும். தப்பாயிடுச்சுன்னா நம்ம ஓவர் வந்து வேற மாதிரி போயிடும். அதனால வந்து கொஞ்சம் அந்த ஃபோக்கஸில் மட்டும் அதிகமாக வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க. அது மட்டும் ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். கிரிப்புக்கு அடுத்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது ஃபோக்கஸில். அடுத்தது வந்து கிரிப்பும் ஓகே, இப்போ வந்து உங்களால் ஃபோக்கஸும் ஓரளவுக்கு கரெக்டாக பண்ண முடியுதுன்னா வந்து இன்னொரு சூட்சமம் இருக்குது. அது என்னன்னா வந்து உங்களோட ரன்னப்பில் ஒரு சின்ன சேஞ்ச் நீங்கள் கொண்டு வரலாம். ரன்னப் வந்து ஆஸ் யூஷுவல் ரன்னப்பே கூட போடலாம். பொதுவாக ரன்னப் எப்படி போடுவாங்கன்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் நார்மலாக ஸ்பீட் ஏற்றி ரிலீஸ்க்கு கொஞ்சம் முன்னாடி நல்ல பேஸில் போயிட்டு பாலை ரிலீஸ் பண்ணுவாங்க. அது வந்து யூஷுவல் டெலிவரிக்கு ஓகே. பட் யார்கர் போடும்போது இப்படி யூஷுவலான ரன்னப்பில் போடுறவங்களை விட ரன்னப்பில் சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து யார்கர் இன்னும் கொஞ்சம் ஃப்ரீக்வெண்ட்டாக கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் உங்கள் ரன்னப்பை ஸ்லோவாக கொண்டு போகலாம். யூஷுவலோட இன்னும் கொஞ்சம் ஸ்லோவாக நீங்கள் ஓடலாம், இல்லை யூஷுவலோட இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நீங்கள் ஓடலாம். இது ரெண்டுமே வந்து ஒரு சக்ஸஸான ஃபார்முலாவாக மாறி இருக்கு. நீங்கள் ரெண்டுமே ட்ரை பண்ணி பாருங்கள். ஒன்று உங்களுக்கு வந்து ஸ்லோவாக ஓடும் போது யார்கர் நல்லா வரலாம், இல்லை ஃபாஸ்ட்டாக ஓடும் போது யார்கர் நல்லா வரலாம். எப்படி வருது அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க.
ஸோ எதில் உங்களுக்கு யார்க்கர் ஃப்ரீக்வெண்ட்டாக வருதோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். ஏன்னா வந்து நிறைய பவுலர்ஸுமே இதை சொல்கிறாங்க, நீங்கள் வந்து ரன்னப்பில் சின்ன சேஞ்சஸ் கொண்டு வரும்போது மற்ற பவுலரோட உங்கள் யார்க்கர் இன்னும் கொஞ்சம் நல்ல ஃப்ரீக்வன்சியோடு இருக்கும், அக்யூரேட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் கிரிப்பு, ஃபோக்கஸ் இது ரெண்டுத்துலையும் ஃபோக்கஸ் பண்ணும்போது உங்கள் ரன்னப்லேயும் ஒரு சின்ன சேஞ்ச் கொண்டு வாங்க. நீங்கள் யார்க்கர் போட போகிறீங்க அப்படிங்கிறது வெளியே தெரியறதுனால ஒரு பெரிய பிரச்சனை வரப்போகிறது தான், நீங்கள் அந்த யார்க்கரை பர்ஃபெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணுற வரைக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு யார்க்கர் பர்ஃபெக்டாக எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படின்னா வந்து ரன்னப்பில் ஒரு சின்ன சேஞ்ச் கொண்டு வாங்க. எய்தர் ஃபாஸ்ட்டாக இருக்கலாம், ஸ்லோவாக இருக்கலாம். அது நீங்கள் போட்டு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடச்சிடும். ஃப்ரெண்ட்ஸோட விளையாடும் போதோ இல்லை ப்ராக்டிஸ் பண்ணும்போது நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எடுத்துகிட்ட ஐடியா. அப்படி பண்ணும்போது உங்களால் யார்க்கர் இன்னும் கொஞ்சம் ஃப்ரீக்வெண்ட்டாக போட முடியும். ஸோ இது வரைக்கும் நம்ம முடிச்சிருக்க ஸ்பாட்ஸ் என்னென்ன அப்படின்னா வந்து நான் எப்படி கிரிப் பண்ண போகிறேன் அண்ட் நான் வந்து எப்படி ரன்அப் பண்ண போகிறேன், என் ஃபோக்கஸ் எங்கே இருக்க போது எல்லாமே ஓகே. நான் பாலை ரிலீஸ் பண்ணும்போது யார்க்கருக்காக ஏதாவது ஸ்பெஷலாக பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ், நீங்கள் பண்ணணும். யார்க்கருக்காக நீங்கள் என்ன எக்ஸிக்யூஷன் ஸ்பெஷலாக பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து while ரிலீஸிங் த பால் அந்த ஷோல்டரோட புஷ்ஷை வந்து இன்னும் கொஞ்சம் கரெக்டாக அந்த க்ரீஸை பார்த்த மாதிரி புஷ் பண்ணுங்கள், இன்னும் கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் புஷ் பண்ணுங்கள். ஏன்னா வந்து மற்ற எல்லா டெலிவரியுமே பிச் ஆக போகுது. அதாவது உங்களோட கொஞ்சம் தூரத்தில் பிச் ஆகும், ஒரு 10 யார்டு தள்ளி பிச் ஆகும், அந்த மாதிரி பிச் ஆகும். பட் யார்க்கர் லிட்டரலி நீங்கள் வந்து பிச்சோட அடுத்த எண்டில் போய் பாலை பிச் பண்ண போகிறீங்க. ஆக்சுவலாக இந்த ஒட்டுமொத்த விக்கெட்லேருந்து அந்த எண்டில் இருக்கக்கூடிய ஒரு க்ரீஸ் மேலே போய் நான் பிச் பண்ண போகிறேன் அப்படின்னா வந்து அதுக்கேற்ற புஷ்ஷை வந்து நான் ஷோல்டரில் கொடுக்கணும், இல்லைனா அது ஓபியாக தான் போய் விடும். அதனால் அந்த புஷ்ஷை நீங்கள் இன்னும் கொஞ்சம் கொடுக்கணும். நான் யார்க்கர் தான் போடுறேன் அப்படிங்கிற ஒரு புஷ்ஷை வந்து உங்கள் ஷோல்டருக்கு நீங்கள் சொல்லுங்கள். அந்த ஷோல்டரை கொஞ்சம் கொண்டு வாங்க, அந்த ஒரு ஃபோர்ஸ்க்கு கொண்டு வாங்க. அப்படி கொண்டு வந்தீங்கன்னா வந்து உங்களால் ஈஸியாக ரீச் வரைக்கும் பாலை கொண்டு போய் பிச் பண்ண முடியும். இல்லைனா வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து இந்த யார்க்கர் ட்ரை பண்ணும்போது நம்ம வந்து இந்த ஹாஃப் வாலியாவோ இல்லை வந்து ஓவர் பிச் டெலிவரியாவோ கொண்டு போய் முடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதனால் அந்த ஷோல்டரில் ஒரு சின்ன ப்ரெஷரை கொடுங்க, உங்கள் யார்க்கர் இன்னும் நல்லா அக்யூரேட்டாக எக்ஸிக்யூட் ஆக வாய்ப்பு இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் விஷயங்கள். நீங்கள் எப்படி கிரிப் பண்ணுறீங்க, நீங்கள் எப்படி வந்து உங்கள் ஃபோக்கஸை வந்து கரெக்டாக எய்ம் பண்ணி கொண்டு வரீங்க, நீங்கள் என்ன மாதிரி ரன்அப் சேஞ்ச் கொண்டு வரீங்க, அண்ட் ரிலீசிங் பாயிண்ட், இதெல்லாம் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா உங்கள் யார்க்கர் நல்லா வந்துடும். நேராக மேட்ச்சில் போய் ஃபோக்கஸ் பண்ணாதீங்க, ஃப்ரெண்ட்ஸை வச்சு ப்ராக்டிஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் தென் மேட்ச்சில் ஒரு நாள் யார்க்கர் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகும். எல்லாமே ஓகே. இந்த யார்க்கரை எப்போ யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் நல்லா யார்க்கர் போடுறீங்கன்றதை விட எப்போ யார்க்கர் போடுறீங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து சும்மா யார்க்கர் போட்டிருந்தா நீங்கள் வந்து ரிவீல் ஆகிடுவீங்க, அதுக்கப்புறமா வேஸ்ட். ஏன்னா வந்து லாங் டேர்மாக நம்ம போடணும். நான் ஒரு நாள் நல்லா போட்டுட்டேன், ஒரு நாள் நான் நிறைய விக்கெட் எடுத்துட்டேன் அப்படிங்கிறதுனால ஒரே நாளில் வந்து வி கேனாட் பி a ஹீரோ. ஸோ வந்து எவ்ரி டைம் நமக்கு வந்து அந்த டீம் எப்போல்லாம் டிமாண்டில் இருக்கோ அப்போல்லாம் நம்ம கரெக்டாக போடணும்னா எப்போ யார்க்கர் போடணும் அப்படிங்கிற மெச்சூரிட்டி உள்ளே வந்துடணும். எப்போ யார்க்கர் போடணும் நீங்களே உங்களுக்கே தெரியும். அந்த கேமோட சிச்சுவேஷன் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். ஒரு கேம் ஃபைனாக போயிட்டு இருக்கும்போது நீங்கள் வந்து யார்க்கர் ட்ரை பண்ணுறதுல வந்து தேர் இஸ் நோ வேல்யூ. ஒரு கேம் வந்து ப்ரெஷராக போய்கிட்டு இருக்கு, ரன் ரேட்டை கட்டுப்படுத்தி ஆகணும், இல்லை வந்து தேர் இஸ் அ விக்கெட் நீட் அப்படின்னு இருக்கும்போது நீங்கள் போடலாம். ஈவன் செட் பேட்ஸ்மேனுக்கே கூட யார்க்கர் ஒரு நல்ல தடைக்கல்லாக இருக்கும். பட் அதை நீங்கள் எப்போ போடுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் அது எல்லாமே அமைஞ்சிருக்கு. ஏன்னா நல்ல யார்க்கர் போடுறேன் அப்படிங்கிறத விட அந்த யார்க்கர் நான் எப்போ போடுறேங்கிறதுலையும் நீங்கள் மாஸ்டராக இருக்கும் போது தான் நீங்கள் ஒரு பும்ரா மாதிரியோ ஒரு நடராஜன் மாதிரியோ ஒரு நல்ல டெத் பவுலராக வந்து நிற்க முடியும். ஸோ அதனால் நான் சொன்ன விஷயத்தெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். குறிப்பாக எப்போ யார்க்கர் போடணும் அப்படிங்கிறதையும் சேர்த்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அப்போ தான் யூ குட் பி a மாஸ்டர். இல்லைனா வந்து நீங்கள் ஒரு கேப்டனோட பிரெயினாக மட்டும்தான் இருப்பீங்க. நீங்கள் ஒரு இண்டிவிஜுவல் பவுலராக ஒரு சக்ஸஸ்ஃபுல் பவுலராக வரணும், இந்த யார்க்கரில் குறிப்பாக வரணும் அப்படின்னா வந்து உங்களுக்கு எப்போ போடணும், எப்படி போடணும், இது எல்லாமே தெரியணும். எப்படி போடணுங்கிறதுக்கு நான் ஒரு 4 பாயிண்ட் சொல்லிட்டேன். எப்போ போடணுங்கிறது வந்து உங்கள் கேமோட டிமாண்டை பொறுத்து தான் தெரியும். அது வந்து நம்ம ஒரு தியரிட்டிக்கலாக சொல்ல முடியாது. ப்ராக்டிக்கலாக கேமில் இருக்கும்போது நமக்கே தெரியும் எந்த சிச்சுவேஷனில் எந்த டைமில் வந்து அந்த யார்க்கர் தேவைப்படுது அப்படிங்கிறத. அப்போ மட்டும் யூஸ் பண்ணும்போது யூ குட் பி a பெட்டர் யார்க்கர் ஸ்பெஷலிஸ்ட் ஓவர் த இயர்ஸ், ஓவர் த மந்த்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ நான் சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் ரெகுலராக ட்ரை பண்ணி பாருங்கள், ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஒரு நாள் யார்க்கர் நல்லா வந்துடும். அண்ட் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் மறக்காமல் என்னோட இன்னொரு சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, வரச்சவிலிங்கம். ஸோ அதுலேயும் நல்ல கண்டென்ட்ஸ் வந்துகிட்டு இருக்குது, அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி வேறு என்ன வீடியோஸ்லாம் பேசலாம் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.